டாக்டர் பிளஸ் யூடியூப் ரசிகர்களுக்கு வணக்கம். சித்தர்களின் அருளால் நலமுடன் பல்லாண்டு வாழ்வோம். பெரும்பாலும் இன்றைக்கு பேசப்படுகிற ஒரு உபாதை இடுப்பு வலி. பொதுவாக இடுப்பு வலின்னா நாங்கள்லாம் தமாஷுக்கு என்ன சொல்லுவோம், கோஷ் ஹாஸ்பிட்டலுக்கு போங்கன்னு சொல்லுவோம். இடுப்பு வலி என்பது பிரசவ வலியை குறிக்கிற ஒரு சொல். இடுப்பு வலிக்குது. ஆனால் இப்போ ஆண்களுக்கு இடுப்பு வலி வருது, பெண்களுக்கு இடுப்பு வலி வருகிறது, இளைஞர்களுக்கு இடுப்பு வலி வருகிறது, முதியவர்களுக்கு இடுப்பு வலி வருகிறது, வேலை பார்க்கறவனுக்கு இடுப்பு வலி வருது, உட்கார்ந்துட்டு இருக்கவங்களுக்கு இடுப்பு வலி வருது. இந்த இடுப்பு வலியை பேக் பெயின், அடி முதுகு வலி என்று வைத்துக் கொள்வோம். இடுப்பு வலின்னா நமக்கு அர்த்தம் வேற மாதிரி தோணுது. பேக் பெயின், முதுகு வலிக்கிறது. முதுகுன்னா தோல் முதுகல்ல, அடி முதுகு கீழே. உடனே மருத்துவ போய் பரிசோதனை பண்ணுகிறார்கள். அவர் சொல்லுகிறார், L4 L3 L4ல உங்களுக்கு வீக்கம் வந்து விட்டது, L3 L4ல கிராக் வந்து விட்டது. இது விழுந்து கீழே விழுந்து அடிபட்டா கிராக் வரும். இன்ஃப்ளமேஷன் வருகிறது, அது நெருங்கி போயிருக்கிறது, கான்ட்யூஷன் ஆகி இருக்கிறது. ஆர்த்தோ டாக்டர் சொல்றார். இந்த இடுப்பு வலி ஏன் வருகிறது, யாருக்கு வருகிறது? இடுப்பு வலி பொதுவாக அந்த காலத்தில் ஒரு பழமொழி சொல்லுவார்கள். ஆணும் பெண்ணும் ஒரு திட்டிக் கொள்ளுகிற போது அதில் ஒரு நாசுக்காக நகைச்சுவையோடு சேர்ந்த ஒரு பெரிய ரகசிய குறிப்பு இருக்கும். அது இடக்கல் அடக்கல். உள்ள பொருள் ஏராளமாக இருக்கிறது. அவன் சொன்னா, வாடா உன் முட்டியை உடைச்சுப்படுறேன். இவன் சொன்னா, வாடி உன் இடுப்பை உடைச்சுப்படுறேன். அதுக்கு மேலே அது பேச முடியாது, விரசமாக இருக்கும். ஆக இடுப்பை பெண்களுக்கு ஒடித்தல், முட்டிய ஆண்களுக்கு ஒடித்தல் என்பது தாம்பத்தியத்தில் நிகழ்கிற நிகழ்வை சுருக்கமாக சொல்லுகிற ஒரு செய்தி. அது இப்போ இடுப்பு வலிக்கிறது, யாருக்கு வலிக்கிறது? அவர் கணிப்பொறியியல் துறையிலே சாஃப்ட்வேர்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு, உட்கார்ந்துட்டு இருக்கிறதா வேற. அது என்னன்னா அப்யூஸ்ட், இடுப்பை சரியாக பயிற்சிக்கு ஆட்படுத்தாதனால இடுப்பு வலிக்கிறது. அளவுக்கு அதிகமான தாம்பத்தியம், பலரோடு உறவு கொள்ளுதல், ஃபோர்ஸ்டு தாம்பத்தியம், பலவந்த இயற்கையாக தாம்பத்திய தூண்டுதல் வந்து கொள்ளுகிற தாம்பத்தியம் வேற. ஃபோர்ஸ்டு தாம்பத்தியம், பலவந்தப்படுத்தப்பட்ட தாம்பத்தியம், தூண்டி தாம்பத்திய உணர்வை கிளப்பி மேலோங்க செய்து அதனாலே சொல்லுகிற தாம்பத்தியம். அதனால இடுப்பு வலிக்கும். அடிபட்டு இடுப்பு வலிக்கிறது மெக்கானிக்கல் டேமேஜ், ஆக்சிடென்டல் டேமேஜ், அதை விட்டுடுங்க. உணவில் இருக்கிற எலும்பு கட்டுமான சத்து குறைவதனால ஆஸ்டியோபோரோசிஸ், எலும்பு தேய்மானம், எலும்பில் இருக்கிற கால்சியம் சத்தினுடைய கட்டுமான சக்தி குறைந்து போயிருத்தல். இயற்கை நமக்கு இயற்கையாகவே ஒரு காசு செலவில்லாத கொடுத்திருக்கிற ஒரு விட்டமின் டி. இப்ப யாரை பரிசோதனை பண்ணாலும் D3 கம்மியாக இருக்கிறது, விட்டமின் டி குறைபாடோடு இருக்கிறது. இந்தியாவில் போய் விட்டமின் டி குறைபாடுன்னா அதை விட கொடுமை எதுவுமே இல்லை. ஏன்னா விட்டமின் டியை கொடுப்பது எது? சூரிய பகவான் நமக்கு அதை கொடுக்கிறான், இலவசமா கொடுக்கிறான். சன்லைட் எக்ஸ்போஷர் இல்லாதனால வருகிற நோய் தான் இந்த ஆஸ்டியோபோரோசிஸ், ஆஸ்டியோபீனியா அல்லது இடுப்பு எலும்பு வலி. இப்ப என்ன செய்யணும்? தினம் ஒரு அரை மணி நேரமாவது சன்லைட்டை எக்ஸ்போஸ் பண்ணி நடைப்பயிற்சி செய்யுங்கள். இடுப்பு வலியை தவிர்த்துள்ளலாம். இடுப்பு வலிக்கு ஏற்ற உணவு எது? இடுப்பு வலி வராமல் தடுப்பதற்குரிய மூலிகைகள் எது? இடுப்பு வலியை தடுப்பதற்குரிய உயர்ந்த மூலிகை அஸ்வகந்தி, அமுக்கரா சூரணம். அமுக்கரா சூரணம் என்று சித்த மருத்துவ தயாரிப்பில் இருக்கிறது. வெறும் அவக்கரா கிழங்கிலே செய்த சூரணம் அல்ல, அதில் பல மூலிகைகளை சேர்த்து செய்யப்பட்டிருக்கிற அமுக்கரா சூரணம். தனி அமுக்கரா சூரணத்தை நான் சொல்லவில்லை. நம்முடைய அன்பு ஃபார்மாவில் கூட அமுக்கரா சூரணம் என்று அந்த முறையை தான் தயாரிக்கிறோம். தயாரிக்கப்பட்ட பல மூலிகைகளை சேர்த்து தயாரிக்கப்பட்ட அமுக்கரா சூரணம். இந்த கால்சியம் சத்து குறைபாட்டுக்கு ஷெல்கால் எல்லாருக்கும் ரொம்ப பாப்புலராக தெரிந்த ஒரு மருந்து. இந்த ஷெல்கால் அதிகமாக பயன்படுத்துகிற பலர் உடலின் வேறு பகுதிகளில் கால்சியம் செடிமெண்ட் ஆகிவிட்டது என்ற குறையோடு வருகிறார்கள். இப்ப பரிசோதனைக்கு போகிறார்கள். இப்பெல்லாம் நிறைய கருவிகள் வந்து விட்டன.
கால்சியம் ஸ்கோர் அவருக்கு எவ்வளவு இருக்கிறது என்று கருவிகள் மூலமாக தெரிந்து கொண்டு குருதிக்கு இருதயத்துக்கு ரத்தத்தை எடுத்து செல்லுகிற குருதி குழாய்கள் அவைகளிலே கால்சியம் படிந்து அதனாலே அடைப்பு வருகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா என்பதை பற்றியெல்லாம் அறிகிற வாய்ப்பு இன்றைக்கு இருக்கிறது. அப்போ இந்த குருதியிலே நாம் எடுத்துக்கொள்ளுகிற கால்சியம் சத்து பயணித்து எலும்பு அல்லாத இடங்களில் போய் படிந்து சிறுநீரகத்தில் படிந்து கல்லாகவும் இருதயத்தில் படிந்து இருதய நோயாகவும் இன்னும் பலருக்கு குடல்லே பல இடங்களிலே படிதல், இப்படி பல இடங்களிலே உடல்லே படிகிறது. அது என்ன? அது கால்சியம் போய் சேர வேண்டிய இடம் எலும்பு. எலும்புல போய் சேராத வேற இடத்துல போய் சேருகிறது. எலும்பிலே சேருகிற கால்சியம் சத்து மூலிகைகளில் இருக்கிறது. அதில் குறிப்பாக ஒரு உயர்ந்த மூலிகை பிரண்டை, வஜ்ரவல்லி என்று சொல்வார்கள். மாந்தம் வயிற்று உளைச்சல் அஸ்திசுரம் தாகமும் போம் சேர்ந்த மூல கபம் உச்சம்புணல் போக்கு ஓய்ந்த நடை எல்லாம் அகலும் எழும்பும் அதிக பசி மல்லார் பிரண்டை உண்டுவா என்று தேரையர் ஒரு பாடல்ல சொல்லுவார். அஸ்திசுரம் எலும்பிலே, எலும்பு மஜ்ஜையிலே உற்பத்தி ஆவது ஹீமோகுளோபின், எலும்பு மஜ்ஜையிலே உற்பத்தி ஆவது சிவப்பணுக்கள். இந்த சிவப்பணுக்கள் குறைந்து விட்டால் அதை டிப்ரெஸ்டு எரித்ரோபாய்சிஸ் என்று ஆங்கிலத்திலே சொல்வார்கள். இந்த எலும்பு மஜ்ஜையை பலப்படுத்துகிற ஆற்றல் எதற்கு இருக்கிறதா? பிரண்டைக்கு இருக்கிறது. அதனால அதுக்கு பேர் வஜ்ரவல்லி என்று ஒரு பெயர் உண்டு அதற்கு. இந்த பிரண்டையை துவையலாக செய்து சாப்பிடலாம். பிரண்டையை மோர் சேர்த்து வேக வைத்து எடுத்து உலர்த்தி சூரணம் செய்து அதனோடு சீரகத்தை சேர்த்து பொடியாக்கி அதை உண்டு கொண்டு வந்தால் உடம்புக்கு தேவையான, எலும்புக்கு தேவையான கால்சியம் சத்து உடம்புக்கு வந்து சேர்ந்துடும். இப்ப ஷெல்கால் என்பது என்ன? அசைவம் சைவம் எது சாப்பிடுவர்களும் இன்றைக்கு மருத்துவமனையில் சென்று ஷெல்கால் சாப்பிடுகிறார்கள். தெரியாது என்னன்னு. ஷெல்லு, ஷெல் என்பது ஓடு. கடல்ல வாழ்கிற ஓடுடைய உயிரிகள், அந்த உயிரிகள் மடிந்த பின்னால் அதில் இருக்கிற ஓடு ஷெல், அதில் இருந்து பிரித்து எடுத்து தயாரிக்கப்படுகிற கால்சியம் சத்து ஷெல்கால். அதுபோல சித்தர்கள் இந்த எலும்புக்கு வலுவூட்டுகிற மூலிகைகளையும் எலும்புக்கு வலுவூட்டுகிற சத்துள்ள ஓடுகளையும் கண்டிருக்கிறார்கள். அதில் ஒன்று பைலா குளோபோசா என்று ஒரு நத்தை. அதில் இருக்கிற சத்து, எலும்பு சத்து, உடல் அப்படியே ஏற்றுக்கொள்ளுகிற எலும்பு சத்து. இப்போ நம்ம ஆர்டிபிஷியலா கால்சியத்தை எடுத்துக்கிற போது அது உடம்பு எடுத்துக்கொள்வது இல்லை முழுமையாக. ஆனால் அதுவே ஒரு பயோ கால்சியமாக இருந்தால் அது ரொம்ப கேர்ஃபுல்லா புடம்போட வேண்டும். நத்தை ஓடு பற்பம் செய்கிற போது இந்த டெம்பரேச்சர் 450 டிகிரி சென்டிகிரேடுக்கு மேலே போகக்கூடாது. டெம்பரேச்சர் ப்ரோப் வச்சு மெஷர் பண்ணி அந்த 400 to 450 டிகிரி சென்டிகிரேட்லேயே அதை கன்வெர்டட் இன்டு ஆஷ். அப்படி இல்லைன்னா அது என்ன, கால்சியம் ஆக்சைடு ஆகிடும், அப்போ வெந்து போயிடும். வேக்காட்டை ஆற்றுவதற்கு பயன்படுவது அந்த நத்தை பற்பம், நத்தை ஓடு பற்பம். அப்போ அது கால்சியம் கார்பனேட்டாக இருக்கிற வரையிலே அது அந்த பாதிப்பை தராமல் அது நன்மை பயக்கும். அது என்ன பண்ண வேண்டும்? இந்த நத்தை ஓட்டை துத்தி இலையோடு சேர்த்து, துத்தி இலைச்சாற்றில் சேர்த்து அதை அரைத்து அதை எடுத்து புடம் போட்டால் அற்புதமான நத்தை ஓடு பற்பம் கிடைக்கும். அந்த பற்பம் இயற்கையான எலும்பு சத்தை கொடுக்கக்கூடியது. அது இடுப்பு வலி இருக்கட்டும், மூட்டு வலி இருக்கட்டும், தோள்பட்டை வலி இருக்கட்டும், எந்த வகையான வலியாக இருந்தாலும் எலும்பு தேய்மானத்தினாலே, எலும்பிலே சத்து குறைபாட்டினாலே வந்திருக்குமானால் அதற்கு இந்த எலும்பு சத்தை கொடுக்கிற போனோவிட் என்ற நம்முடைய தயாரிப்பு இருக்கிறது அன்பு ஃபார்மாவில். இந்த போனோவிட் என்கின்ற தயாரிப்புக்கு இந்த எலும்புக்கு உரிய சத்தை கொடுக்கிற ஆற்றல் இருக்கிறது. அப்போ அந்த இடுப்புல இருக்கிற வலி, முட்டியில இருக்கிற வலியை போக்குவதற்கு அதற்குரிய மருந்துகளை தருகிற போது அதற்கு அந்த ஸ்ப்ரே கொடுப்போம். நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், அத்வா ஸ்ப்ரே என்று. ஹைபிரிடைசேஷன் ஆஃப் சித்தா அண்ட் அலோபதி, சயின்ஸை ஹைபிரிடைஸ் பண்ணி
ஒரு ஸ்ப்ரே உருவாக்கினேன்னு சொன்னேன். எவ்வளவு முட்டி கடுமையான வலி இருந்தாலும், இடுப்பில் வலி இருந்தாலும், கழுத்தில் வலி இருந்தாலும் அந்த ஸ்ப்ரேவை அப்ளை பண்ணிட்டு தேய்த்து மசாஜ் கொடுத்து விட்டால் இன்ஸ்டண்டா வலி ஓடி போயிடும். அதுல டைக்ளோஃபெனாக் சோடியமோ அசிக்ளோஃபெனாக்கோ கிடையாது. மூலிகை எண்ணெய்கள். இப்ப எந்த விதமான சைடு எஃபெக்டும் வராத அந்த இடுப்பு வலியை போக்குகிற ஆற்றல் அந்த எக்ஸ்டர்னல் யூஸ் அந்த தைலத்துக்கு இருக்கிறது. இந்த ரோலான், ருத்வா ரோலான் என்று இந்த ரோலானை போட்டு பூசிக்கொள்ளலாம். அதுவா ஸ்ப்ரேவை இரவிலே பயன்படுத்தலாம். காலையில் எழுகிற போது வலி இல்லாமல் ஃப்ரெஷ்ஷாக எழுந்திருக்கலாம். இந்த இடுப்பு வலியை போக்குவதற்கு இந்த மாதிரியான உணவுகளை, இந்த போனோவிட், இந்த போனுக்கு வைட்டமின் போல சத்தை கூட்டுவதனே இது போனோவிட். அதில் மிக முக்கியமான சத்து பொருள் பிரண்டை இருக்கிறது. பிரண்டையினுடைய வேர் தான் அதில் ரொம்ப முக்கியம். இந்த காலர் போன் இருக்கு பாருங்க, அந்த காலர் போன் உடைஞ்சு போச்சுன்னா அது கட்டுப்போட முடியாது, தானாகத்தான் கூட வேண்டும். காலர் போன் உடைந்தவர்களுக்கெல்லாம் குறிப்பாக நான் அந்த போனோவிட் கொடுப்பேன். எலும்பு முறிந்து எலும்பு பாதிக்கப்பட்டு இருப்பவர்கள் எலும்பு முறிவுக்கு மருத்துவம் பார்த்து கொண்டுங்கிற போது போனோவிட் கொடுப்பேன். இடுப்பு முட்டி தோள்பட்டையில வலி இருக்கிற போது இந்த வலி நீக்குவதற்குரிய மூலிகை மருந்துகளை கொடுத்தாலும் கூட அது கூட போனோவிட் கொடுப்பேன். போனோவிட் என்பது கால்சியம் சத்தை நம்முடைய எலும்புகளுக்கு உணவு ஊட்டமாக தருகிற ஒரு அருமையான தயாரிப்பு. அதை பயன்படுத்தினால் அந்த இடுப்பில் இருக்கிற வலியில இருந்து வெளியே வந்து விடலாம். அதுக்கு பல பயிற்சிகளும் இருக்கின்றன. அது என்னுடைய வெப்சைட்ல போனாலே நீங்க அதை டவுன்லோட் பண்ணிக்கொள்ளலாம். ஹிப்புக்கு என்று பயிற்சி இருக்கிறது, முட்டிக்கு என்று பயிற்சி இருக்கிறது, தோள்பட்டைக்கு என்று பயிற்சி இருக்கிறது, கழுத்துக்கு என்று பயிற்சி இருக்கிறது. அந்த பயிற்சிகளை டவுன்லோட் பண்ணி அந்த பயிற்சியை செய்து கொள்ளுங்கள். அது என்னது, ஒன்றும் இல்லை. ஒரு நாளைக்கு ஒரு 10-15 நிமிஷம் செலவு பண்ணா போறோம், இந்த வலியிலிருந்து விடுபட்டு விடலாம். அதனால் உணவாலும் உடற்பயிற்சியாலும் மூலிகை மருந்துகளினாலும் இடுப்பு வலியிலிருந்து விடுபட்டு வாழ்வதற்குரிய வழியை சொல்லியதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி, வணக்கம்.